ஒரு படத்துல கூட ஏன் ஒரு ஹாலிவுட் படத்துல கூட இந்த மாதிரியான ஒரு சீனை யோசிக்க முடியுமான்னு கேட்டா எனக்கு தெரியவே இல்லைங்க. உண்மையிலே இதை கேட்ட உடனே, இந்த செய்தி பார்த்த உடனே ஒட்டுமொத்த வேர்ல்டையுமே உலுக்கிருக்கேன்னா, ஜஸ்ட் கூகுள்ல சர்ச் பண்ண உடனே அந்த நியூஸோட பேட்டர்ன் எல்லாமே நான் சொன்ன மாதிரி லோக்கல் சேனல்ல இருந்து வேர்ல்டு சேனல் வரைக்குமே இந்த செய்தியை பத்தி பேசியிருக்காங்க, பத்தி டீட்டெயிலிங்கா போட்டிருக்காங்க. ஒரே நேரத்துல பாலைவனத்துல போன 50 பேரோட உயிர், தப்பிச்சு போன 2 பேர். என்ன நடந்துச்சு? வேற ஒண்ணுமே இல்லைங்க. சகாரா பாலைவனத்துல ஒரு லாரி 52 பேரோட பயணம் பண்ணிருக்கு. அந்த 52 பேரோட பயணம் பண்ண அந்த லாரி என்ன போயிருக்கு அப்படின்னா, ஒரு ஆன்மீக பயணம், ஆன்மீக பயணமா போயிருக்காங்க. ஆன்மீக பயணம் முடிச்சுட்டு சொந்த ஊருக்கு திரும்பி வரும்போது ரெகுலரா வர்ற பாதை இல்லாம ஷார்ட் கட்டா போகலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிருக்காங்க, அந்த சகாரா பாலைவனம் வழியா வந்திருக்காங்க. அப்படி சகாரா பாலைவனமா வழியா வரும்போது என்ன இருக்கு அப்படின்னா, நம்ம ஊர்களை மாதிரி பக்கத்துல கிராமங்களோ பக்கத்துல வீடுகளோ கடைகளோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. இந்த ஊர்ல அந்த ஊருக்கு போற வழியில இடையில எதுவுமே கிடையாது. இவங்க என்ன பண்ணிருக்காங்க, ரூட் மாறி வர்ற வழியில என்ன இருக்குன்னா, அந்த லாரி ஒரு இடத்துல ஒரு சகாரா பாலைவனம், அந்த ஒரு பாலைவனத்துல வண்டி ஸ்டக் ஆகி நின்றுச்சு, ப்ராப்ளம் ஆயிருச்சு. இவங்களும் 1 மணி நேரம் ஆயிருக்கு, 1 மணி நேரம், 2 மணி நேரம், 2 மணி நேரம், 3 மணி நேரம் ஆயிருக்கு. கொட்டுற வெயில், மரத்தடி நிழல் கூட கிடையாது. என்ன இருக்கு அப்படின்னா, அந்த தப்பிச்சு போன 2 பேர் இருக்காங்கல்ல, எப்படி அந்த தப்பிச்சு போன 2 பேர் பக்கத்துல எங்க தண்ணி இருக்கும் தேடி 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 எப்படியோ ரொம்ப தூரத்துல இருக்க ஒரு நகரத்தை பாத்துட்டாங்க. ஒரு இடத்த, ஒரு ஊரை பாத்துட்டாங்க. அந்த ஊர்ல போய் சொல்லிருக்காங்க, இந்த மாதிரி நாங்க 52 பேர் வந்தோம், டிராக்டர்ல வந்த இடத்துல வண்டி பயிர்வாச்சு, நாங்க 2 பேரும் மட்டும் ஏதோ வந்திருக்கோம், இங்க ரொம்ப தாகமா இருக்குன்னு ஏதோ தப்பிச்சு வந்துட்டோம், இங்க 50 பேரோட நிலை என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லி அவங்க போய் சொல்லியிருக்காங்க. அதை செய்தி கேட்டு வந்த கவர்மெண்ட், மருத்துவமனை சார்ந்தவங்க எல்லாம் பார்த்திருக்காங்க. பார்த்தவங்களுக்கு காத்துங்க ஷாக்கு, குழந்தைங்க போன ஒரு சம்பவம். என்ன அப்படின்னா, அந்த அவங்க சொன்ன இடத்துல போய் பார்த்தோம் அப்படின்னா, அந்த பழுதான லாரி அப்படியே பழுதா இருக்கு. திசைகள் முக்க, அதை சுத்தி இருக்க திசைகள் எல்லா இடத்துலயுமே 50 டெட் பாடிகள் கிடந்திருக்கு. அதாவது 50 சடலங்கள் கிடந்திருக்கு. வெறும் தண்ணி குடிக்காம, தண்ணி கிடைக்காம, தாகத்தினாலே உயிர் போன 50 பேரோட உயிர் அந்த பாலைவனத்துல செதறி கிடந்திருக்கு. பாத்தீங்களா? உண்மையிலேயே ஒரு ரூட் மாறி போனதுனால, ஜஸ்ட் நம்ம இன்னைக்கு வேஸ்ட் பண்ற ஒரு சொட்டு தண்ணி இருக்குல்ல, அந்த தண்ணி கிடைக்காம அந்த பாலைவனத்துல இறந்து போன 50 பேரோட சடலத்தை பார்த்து அங்க போன மிரண்டு போனாங்களா. ஒட்டுமொத்த வேர்ல்டையுமே இந்த நியூஸ் உலுக்கி இருக்கு. நம்ம சொன்ன மாதிரி தெரியாம மாறி போன ரூட், கிடைக்காம போன தண்ணி, ஆனா அந்த முயற்சி பண்ணி போன அந்த 2 பேர், அந்த 2 பேருமே போய் சொல்லல அப்படின்னா இன்னைக்கு வரைக்கும் இந்த ஒளி உலகத்துக்கு தெரியாமையே போயிருக்கும் அந்த 50 பேரோட உடல் அந்த பாலைவனத்துல இருக்குன்னு சொல்லி. எனக்கு பார்க்கும்போது பிருத்திவிராஜன் கோட்டு நினைக்கிறேன் அந்த படத்தோட பேரு, அந்த ஆடுஜீவிதி அந்த படத்தோட ஸ்டோரி மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அவரு அந்த பாலைவனத்தை விட்டு வெளியில வர்றதுக்கான ஸ்ட்ரகிளை ஃபேஸ் பண்ணும்போது அது படத்துல பார்க்கும் போதே நமக்கு அவ்வளவு ஜீரணிக்க முடியாத சில சீன்ஸா இருக்கும். ஆனா அந்த தாகத்தோட நம்ம உயிர் பிழைப்பமா இல்லையான்னு சொல்லி போன அந்த 2 பேரு, அந்த 2 பேரு கூட்டு காமிச்ச அந்த 50 சடலங்களை பார்க்கும்போது உண்மையிலே எனக்கு நிச்சயமா ஒரு சினிமாவில கூட இந்த மாதிரியான காட்சிகளோ இந்த மாதிரி சீன்களை இமேஜினேஷன் பண்ண முடியுமான்னு கேட்டா எனக்கு தெரியல. உண்மையிலே அதை கேட்கும் போது எனக்கு உண்மையிலே ரொம்ப ஷாக்கும் ரொம்ப பயமும் இருந்துச்சு. நம்ம வேஸ்ட் பண்ற ஒவ்வொரு தண்ணியும் அது எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. உண்மையிலே இந்த செய்தி கேட்கும்போது எனக்கு ஷாக்கா இருந்துச்சு. அந்த செய்தி நம்ம பகிரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு. தேங்க்யூ ஸோ மச்.